ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ಶ್ರೀ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಚಂದ್ರಿಕಾ ಮೊದಲಾದ ಅಧ್ಯಾಯಂ ಶ್ರೀ ಗುರು ಮಹಿಮಾ. ಗುರುಮುಖ ಪದ್ಮ ವಾಕ್ಯ चित्ते ते करिया क्या आर ना करियो मने आशा श्री गुरु चरणे रति ऐसे उत्तम गति जे प्रसादे पूरे सर्व आशा. குரு தாமரை வாயிலே என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வாய் கூட தாமரை தான் சொன்னார், பத்மா. குரு நமக்கு என்ன சொல்லுவார், அதை நம்ம உணர்விலே சரியான முறையில் வைக்கிறது. மனசில் வேறு ஆசை இருக்கக்கூடாது. ஸ்ரீ குரு பாதத்தில் ரத்தி பற்றுதல் இதுதான் நமக்கு உயர்ந்த நிலைமையில கொண்டு போகும். குரு கருணை தான் நம்ம எல்லா ஆசைகளும் நிறைவேறபடி பண்ணும். இப்போ குரு என்ன சொல்லுவார் அது கேட்கறதுக்கு குரு கிட்டே போகணும். வேற மனசில் நம்ம ஆசைகளை இதை வச்சு போகக்கூடாது. நமக்கு ரத்தி பற்றுதல் இந்த உலகத்திலே குடும்பத்திலே அங்கேயா இருக்கு. குரு பாதத்திலே நமக்கு அந்த பற்றுதல் கொண்டு வந்தால் நமக்கு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகும். குரு கருணை நமக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேற போல பண்ணும். ಆತ್ಮಿಕ ಗುರುದ ನಮಗೆ ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಕೃಷ್ಣರಿಗೆ ಅನುಭಾನ ಭಕ್ತಿ ಸೇವೆ ಪತಿ சொல்லி கொடுப்பாங்க. குரு வாயில வந்த விஷயம் ரொம்ப சக்தி இருக்குது, பலம் இருக்கு. நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திர சிலப்போ குரு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் குரு கிட்ட வாங்கின காரணம், குரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரதிநிதி. குரு கோலோகத்தில் வந்திருக்காங்க. அவர் தான் நமக்கு உண்மையாக ஹரே கிருஷ்ண மகாமந்திர கொடுக்க முடியும். அதே போல பகவான் சேவை கூட அவர் தான் கொடுக்க முடியும். அவர் என்ன பேசுவாரோ அதில் பலம் இருக்கு. அவர் பேசுறது சாஸ்திரத்தில் உள்ள ரகசியங்களை சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கவனமாக கேட்கணும். தேவையில்லாத பேச்சு, தர்க்கம், காயா காயா பேசலாம் விடணும். குரு கிட்ட போய் எதை தான் பேசுறது. குரு நமக்கு பிரேம ரச தத்துவத்தில் சொல்லி கொடுப்பாங்க. சொன்னால் கிருஷ்ணர் கூட அனுபான சம்பந்தம் எப்படி பண்ணுறது, அதுதான் உத்தம கதி, உயர்ந்த நிலைமை. குரு சொல்கிறது விஷயங்கள் சரியாக புரியுறது. உயர்ந்த நிலைமை என்ன, மஞ்சரி இந்த விஷயங்கள் குரு நமக்கு ஏதோ சொன்னால் அது ரகசியமாக வைக்கிறது. எனக்கு குரு சொல்லிவிட்டார் இப்படி, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போலி. இதெல்லாம் இந்த வெளியில் பேசுவோம், நான் இவ்வளோ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு குரு இது பண்ணிவிட்டேன், இதெல்லாம் போலி பக்தர். இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம குருவர்க சொன்னது நம்ம பஜனை ரகசியமாக வைக்கணும். நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், குரு நமக்கு இதெல்லாம் வெளியில் சொல்கிறது விஷயம் கிடையாது. ஒரு சிஷ்யருக்கு குரு ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்ன வெளியில் காட்டுறது, நமக்கு குரு கருணை கிடச்சாச்சு அது இது.
வந்து நமக்கு ஆசைகள் என்ன இருக்கு? பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவிக்கிறது, அவங்களுக்கு பாத சேவை பண்ணுறது, அவங்களுக்கு சாமரம் காத்து பண்ணுறது, அவங்கள கொஞ்சம் பூத்தோட்டம் அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் குரு கருணை இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். குரு கருணை இல்லாமல் நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், ஒன்றும் நடக்காது. இப்போ வந்து ஒரு ஜீவன், ஒரு மனிதன் குருவுக்கு சரண் எடுக்கும்போது குரு சில மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி சாதனை பண்ணுறது சொல்லி கொடுக்காங்க. நம்ம வந்து குருக்கிட்ட பகவான் பாத்தி, பிரேமம் பாத்தி, ரச பாத்தி, இந்த விஷயங்கள் குரு வாயில் கேட்கணும். அது குரு வாயில் வரும்போது நம்ம செவி மூலமாக நம்ம இதயத்தில் நம்ம உணர்வில் எடுக்கணும். இதான் இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே மாயையில மாற்றின ஜீவன். நம்ம நிலைமை பார்த்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குரு நம்ம வாழ்க்கையில் அனுப்பியிருக்காரு. குரு கிட்ட போய் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது, குரு கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்காரு, நமக்கு கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போவாங்க, அந்த விஷயம் விட்டு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒரு கேள்வி வரலாம். குரு சொன்னது சாஸ்திரத்தில் சொன்ன போல இல்லை முன் குருவர்கமோ மகாஜனங்கள் சொன்ன போல இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்களு நமக்கு சரியான குரு கிடச்சிருக்காங்க. நிறைய இடத்துல வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 2-3 நாள் முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் ஃபோன் போட்டார். அவருக்கு குரு விழுந்தாச்சு. இப்போ அவர் கதை சொல்லுங்க எப்படி இருக்கு. அந்த குருக்கே 60,000 சிஷ்யர் இருக்காங்க பொருள் உலகத்தில். 60,000 சிஷ்யர். குரு க்ளோஸ். என்ன பண்ணுறது? இப்போ இங்கே விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு உண்மையான குரு சாஸ்திரம் முன் குரு வர்க்கத்துக்கு விரோதமாக எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு குரு நமக்கு தெரியாது, நம்ம ஒரு குரு எடுத்தாச்சு, அந்த குரு நமக்கு அப்படி சொல்லி கொடுத்தா, குருன்னு சொல்கிறது சாஸ்திரத்துக்கு அனுகூலம் இல்லை, முன் குருகளுக்கு அனுகூலம் இல்லை சொன்னால் நம்ம வந்து உடனே குருவுக்கு கூட சண்டை போடுறதோ தர்க்கம் பண்ணுறதெல்லாம் எனக்கு இந்த விஷயம் புரியல. நான் வந்து யோசனை பண்ணுவேன். நரோத்தம தாஸ் டாக்கூர் இதே புக்கிலே அடுத்த சொல்லியிருக்காரு, சாது சாஸ்திர குரு வாக்கிய ஹிருதய கொரியா ஐக்கியா சத்தத்த பாசிபோ பிரேமமாஜி. பிரேமத்தில் எப்படி இருக்க முடியும்? சாதுಗಳು சொன்ன விஷயம், சாஸ்திர சொன்ன விஷயம், குரு, இது 3 ஒன்று தான் இருக்கும், எப்பவுமே வேற இருக்காது. இந்த விஷயம் நீ இதயத்தில் வச்சு நான் பிரேமம் அப்படியே கிடைக்காது. இப்போ வந்து ரத்தி ஒரு மாதிரி அனுபவம். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆணு பெண்ணு கல்யாணம் ஆயிருக்கு. இவங்கள் சம்பந்தம் இந்த உலகத்திலே சொன்னால் ஒரு சந்தோஷமாக வாழ்வனும் ஒரு இது இருக்கு. பட் ஒரு ஆணு இல்லை பெண்ணு குரு எடுத்த அப்புறம் அந்த சம்மதம் எப்படி இருக்கு? கூடிடும்.
அனுப்பு கூடும், மதிப்பு கூடும், சேவை கூடும். நான் குரு எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு புரியுது. நான் ஒரு ஆத்மா, ஒரு ஜீவன். இந்த உடம்பு வச்சு நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவிக்கணும். இந்த உடம்பு பகவான் கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. நான் கிருஷ்ணனுக்கு தாசன் இல்லை தாசி. அப்போ என் கணவன் மனைவி யாருன்னா இது அவரு கிருஷ்ணனுக்கு தாசி. இப்போ நான் என் கணவன் கூட இல்லை என் மனைவி கூட பணிவு, பொறுமை, இனிப்பு, சேவை பண்ணா அவங்க இதயத்தில் கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் திருப்தி ஆவான். பட் நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன். சிலப்போ என் கணவன் பக்தி பண்ணலை, அவன் தண்ணி போட்டுட்டு இருக்கான், நான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இல்லை என் மனைவி எனக்கு பக்தியிலே உதவி செய்யணும், ஏதோ ஒன்று. அப்போ அவங்கள மேலே துவேஷம் வைக்கிறது, அவங்கள மேலே கோபம் காட்டுறது, அவங்களுக்கு விட்டு பிருந்தாவனம் போயிடலாம், இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறது, இது பக்திக்கு அடையாளம் கிடையாது. இது பக்தி கிடையாது. சொன்னால் ரத்தி கிருஷ்ணன் மேலே அன்பு இருந்தால் நம்ம இந்த உலகத்துக்கு மேலே அனுபவிச்சிருப்போம். கணவனுக்கு காட்டுறது வெளியில் போய் காட்ட முடியாது. அந்தந்த சம்பந்தத்தில் நான் சரியாக என் பார்வை எல்லார் இதயத்தில் கிருஷ்ணன் பக்தி சொன்னால் மாறிடும். குரு பாதத்திலே ரத்தி பற்றுதல் வந்தாச்சு சொன்னால், இப்போ பற்றுதல் எங்கே இருக்குது? சம்சாரத்தில் இருக்குது, உடம்புல இருக்குது, புலந்திருப்தியிலே இருக்குது. இந்த பற்றுதல் குரு பாதத்தில் வந்தாச்சு சொன்னால் நமக்கு உயர்ந்த நிலைமை கிடைக்கும், நம்ம எல்லா ஆசைகளும் நிறைவேறும். இப்போ ஒரு பக்தனுக்கு என்ன ஆசை இருக்கு? கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய ஒரு பக்தன் எதிர்பார்க்கறது ஆசை பகவான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு நித்திய சேவை, குஞ்சத்தில் பிருந்தாவனத்தில் சேவிக்கணும் ஆசை. சேவை நிறைவேற்றமாக இருக்குது. சாமரை பண்ணுறது, அவங்களுக்கு தாமரை பாதம் சேவை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம். இப்போது குரு கருணை இருந்தால் அந்த ஆசைகள் நிறைவேறும். ஒரு உதாரணம் வேணுமா கொடுக்கலாம், ஆசை எப்படி இருக்கணும். நரோத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு கீர்த்தனை எழுதியிருக்காரு. இப்போ கீர்த்தனை படிக்கிறதாண்டா அதுக்கு மொழிபெயர்ப்பு சொல்லிடுவேன். என்ன சொல்லிட்டு இருக்காரு நரோத்தம தாஸ் தாக்கூர்? பிருந்தாவனத்திலே நரோத்தம் தாஸ் தாக்கூர் எங்கே இருக்காரு? அவருக்கு குரு சொல்லிவிட்டாரு, உன் ஊருக்கு போ, பாங்களாதேஷ் கேத்தூரி. அவர் குரு கூட சண்டை போடலாம், அடம் பண்ணலாம். நான் பிருந்தானா, நான் வீடு விட்டு வந்ததே பிருந்தானா. குரு சொன்னார் சரி. பட் அங்கே இருந்து மனசு உணர்வில் பிருந்தாவனம் இருக்கு. அப்போ ஒரு பிரார்த்தனை எழுதியிருக்காரு, இங்கே சொல்லிட்டு இருக்காரு, பிருந்தாவனத்தில் மயில்கள் எப்பவுமே ஆடிட்டு இருக்கும், குயல் பாடிட்டு இருக்கும், தேனி சவுண்டு பண்ணிட்டு இருக்கோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கோபி சக்கிகளுக்கு கூட ஆனந்தமாக பாடிட்டு குஞ்சத்தில் போயிட்டு இருக்காங்க. பூத்தோட்டம், பூ ஒரு இதில் ஹரி ஹரி, ஓ கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா, என் ஆசைகள் எப்போ நிறைவேறும்? எப்போ நான் நீ இப்படி கோபி சக்கிகள் கூட நடந்து போயிட்டு இருக்கே, இதை நான் பார்க்க முடியும். அது பார்த்து என் உடம்புல ஆனந்தம், பரமானந்தம், ரோமாஞ்சனம் ஆயிடும். நிறைய சக்கிகளுக்கு கூட இருக்கான் ராதே. அப்போ கூட
எனக்கு சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். கூம்பு கூம்பு சொல்லுவோம், முடியே இல்லை, கூம்பு எங்கேயும் அந்த இது கொண்டு வா சொல்லி, கூம்பு கொண்டு வா சொல்லி கண்ணிலே பேசிடுவான். விபரீத விலாசம் பண்ணணும். விபரீத விலாசம் சொன்னால் கிருஷ்ணனுக்கு ராதை பண்ணிடு சொல்லி எனக்கு புரிஞ்சாச்சு. நான் கிருஷ்ணனுக்கு சுருட்டு முடி ஜடை போடுவேன் சூப்பராக. உங்கள் 2 வேறு உடம்புல கஸ்தூரி, என்ன சொல்கிறது, குங்குமம், சந்தனம், இதுக்குள்ள பேஸ்ட் உங்கள் உடம்புல போடுவேன். ரொம்ப அழகான மாலைகள் உங்கள் 2 பேருக்கு காலத்தில் போடுவேன். திலக்கம் பண்ணுவேன். குங்குமம் போடுவான் பெண்ணுகள். கிருஷ்ணனுக்கு பெண்ணு பண்ணணுமே, குங்குமம் போடுவேன். உங்கள் 2 பேரும் அழகான முகம் பார்த்துட்டு இருப்பேன். அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க சரி. கிருஷ்ணனுக்கு நீல கலர் ட்ரெஸ் போடுவேன். சாரி லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு, சாரி இதெல்லாம் போடுவேன். கிருஷ்ணன் பாதத்திலே கொலுசு போடுவேன். உங்கள் 2 பேரும் சிகப்பான தாமரை பாதம் கழுவிட்டு என்ன முடி வச்சு உங்கள் 2 பேரும் தாமரை பாதம் க்ளீன் பண்ணுவேன். அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணிடுவேன், ஈரமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தாமரை பூவே எதில் வச்சு ஒரு பெட் ரெடி பண்ணுவேன். அதில் உங்கள் 2 பேருக்கு படுத்துறது போல பண்ணி நான் சாமரை வச்சு, வெள்ளை சாமரை வச்சு உங்களுக்கு காற்று பண்ணுவேன். ஒரு தங்க பாக்ஸ், தங்கத்தில் உள்ள கோல்டன் பாக்ஸில் கற்பூரம் போட்ட தாம்பூலம் வெத்தலை பாக்க போட்டு வச்சுருப்பேன். அது உங்கள் 2 பேருக்கு கொடுப்பேன். உங்கள் 2 பேரும் எனக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது நான் கூட அது சாப்பிடுவேன். அதில் உங்கள் 2 பேருக்கு லிப்ஸு அந்த சுவாசனை கூட இருக்குது. இப்போது ஆசைகள் இப்படி இருக்கு. கடைசியாக எழுதிட்டு இருக்காரு, ஓ லோகநாதா. நரோத்தமதாஸ் ठाकुर குரு பேர் லோகநாத கோஸ்வாமி. ஓ என் குருவே, உங்கள் கருணை கடல் போல இருக்கீங்க. விழுந்த ஜீவன்கள் மேலே ரொம்ப கருணை காட்டுவீங்க. தயவு செய்து கேளுங்க. ராதா கிருஷ்ணா, பிருந்தாவனா, அங்கே உள்ள சಖி மஞ்சரிகள், இந்த ஒரு கிஃப்ட்டு தான் இந்த நரோத்தமதாஸுக்கு வேணும். வேறு ஒன்றும் தேவையில்லை. நரோத்தமனுக்கு இது மட்டும் வேணும் சொல்லி இப்படி இந்த மாதிரி ஆசைகள் குரு தாமரை பாதத்தில் நம்ம பற்றுதல் வச்சா கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம குரு பாதத்தில் என்ன ஆசைகள் வச்சிருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க. மனித பிறவி எப்போ கதை மொழியும் தெரியாது. பாருங்க, குரு எடுத்திருக்கோம். குரு நமக்கு சரணை கொடுத்திருக்காரு, ஹரிநாமம் கொடுத்திருக்காரு, தீட்சை கொடுத்திருக்காரு சொன்னால் விடுதலை கண்டிப்பாக ஆகும். பிறவி சாவு சக்கரத்தில் விடுதலை கண்டிப்பாக ஆகும். பட் ராதா கிருஷ்ணர் சேவை நம்ம விரும்பினதான் கிடைக்கும். சும்மா சும்மா குரு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ராதா கிருஷ்ண சேவை பண்ணணும்னு சொல்லியிருந்தா எவ்வளோ முடியுது. ஹரிநாமம் ஜபம் ராதா கிருஷ்ணருக்கு நினச்சிட்டு அவங்க சேவை நினச்சிட்டு, அதே போல் ஹரி குரு வைஷ்ணவருக்கு அனுபான சேவை. எங்கேயுமே அகங்காரம் இல்லை, எங்கேயுமே துவேஷம் இல்லை, எங்கேயுமே பணி வாங்கிறது புத்தி கிடையாது. வேறு உங்களுக்கு குறை பார்க்குறது இது விட்டுட்டு பணிவு, பொறுமை, எல்லாருக்குமே மதிப்பு கொடுத்து
நம்ம வந்து ராதாகிருஷ்ணருக்கு லீலைகளை நினைக்கிறது, ஜபம் செய்கிறது. குரு வரும்போது அந்த விஷயத்தில் அடுத்த விஷயம் கேட்கறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 12 மாதம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தாச்சு சொன்னால் கடவுள் போல இருக்கான் இந்த பக்தர். அந்த குரு வரும்போது எங்கே இருந்தால் உள்ளே எல்லாம் விஷம் வச்சுருந்தா தெரியாது. சில பேர் குருவை பார்த்த உடனே அவள் இப்படி இவனு இப்படி இதெல்லாம் கண்ணீர். சில பேர் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியாது மகாராஜ். என் வீட்டுக்காரர் தண்ணி போடுறது நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன். ஐயோ கடவுளே, என்ன கிடைக்கும்? ராதாகிருஷ்ணர் சேவை கிடைக்குமா? புனரபி ஜன உங்கள் இஷ்டம். அறிவால் தன்னத்துனா